வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக அவங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இன்டர்வியூ டிப்ஸ் போடுங்க மேம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இல்லாதனால டிப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த இன்டர்வியூ டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் 8th லெவல் அண்ட் 10th லெவல் போஸ்ட் ரெண்டுத்துக்குமே காமனாக தான் நான் போட்டிருக்கேன். இதில நெறைய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே காமனா யூஸ் ஆகும். ஒரு சில டிப்ஸ் வந்து 10th லெவலுக்கு தான் யூஸ் ஆகும். பட் அத எங்கெங்க நான் டிப்ஸ் சொல்லும்போதே உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். ஓகே. இதில இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் வருமா? இதே மாரி தான் எங்க எல்லாருக்குமே வருமா? அப்டின்னா அப்டி கிடையாது. உங்களுக்கு அந்த டைம்க்கு உங்க சிச்சுவேஷனுக்கு எப்படி அமையுதோ, அது போல கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இதெல்லாம் எத பேஸ் பண்ணி நான் குடுக்குறேன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்க குடுத்த இன்ஃபர்மேஷன், அப்புறம் இப்ப போய் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? டிரைவர் எக்ஸாம் அந்த மாரி. அவங்கலாம் குடுக்குற இன்ஃபர்மேஷன் அத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில எப்படி வேணா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். டிபெண்ட் ஆன் அந்த சிச்சுவேஷன். அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப நம்ம போயிரலாம் வீடியோக்குள்ள. ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இது 2 போஸ்ட்டுக்குமே ஓகே. 8th லெவலுக்கும் சரி, 10th லெவலுக்கும் சரி, இது வந்து யூஸ் ஆகும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கும்போது, நீங்க வந்து ஷார்ட்டா குடுத்தாலே போதும். ரொம்ப வளவள அப்படின்னு போயிட்டு இருக்க வேணாம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன அங்க சொல்ல வேணாம். அங்க என்ன தேவைப்படுமோ அத மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்கள பத்தி சொல்லலாம். நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? உங்களோட படிப்பு என்ன? தென் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா மட்டும் நீங்க அந்த இடத்துல சொன்னா போதும். அ தேவையில்லாத விஷயங்கள்லாம் அங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா, அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தெளிவா சொல்லுங்க. இன்னொரு டவுட் எல்லாருக்கும் என்ன வருது அப்டின்னா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து தமிழ்ல சொல்றதா? இல்ல இங்கிலீஷ்ல சொல்றதா மேடம்? அப்டின்னு கேட்குறீங்க. 8th லெவல், 10th லெவல் போஸ்டிங் தான். அதனால நீங்க தாராளமா தமிழ்லயே சொல்லலாம். ஆனா, தமிழ்ல சொன்னா கூட நீங்க தெளிவா சொல்லணும். தயங்கக்கூடாது. கொஞ்சம் அவங்களுக்கு சத்தம் ரீச் ஆகுற மாரி சொல்லணும். பயந்து பயந்து சொல்லக்கூடாது. போல்டா சொல்லணும். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ, அத தெளிவாவும், பயம் இல்லாமலும் சொன்னா, உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்ப சில பேர் டிகிரி முடிச்சிருக்கீங்க. அவங்க உங்கள பார்த்தோனே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல அவங்க கொஸ்டின் கேட்டா, உங்களால தாராளமா எனக்கு வந்து ஃப்ளூயன்சி நல்லா வரும் இங்கிலீஷ் அப்படின்னா, நீங்க தாராளமா இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். ஆனா, எனக்கு வந்து அங்க தயங்கும். நான் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் எனக்கு அதெல்லாம் கரெக்ட்டா வராதுன்னா, ஓகே நீங்க வந்து தமிழ்லயே சொல்லுங்க. அது வந்து இஷ்யூ கிடையாது. இங்க வந்து நீங்க பேசுறது தமிழா, இங்கிலீஷாங்கிறது பிரச்சனை இல்ல. சொல்ற விஷயம் போல்டா சொல்றீங்களா? தயக்கம் இல்லாம சொல்றீங்களா? அதுதான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதுதான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். தென் அபௌட் யுவர் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் வந்து இது தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துலேருந்து போறீங்கன்னா, அந்த இடத்த பத்திய சிறப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது சில பேருக்கு கேட்கலாம், சில பேருக்கு கேட்காமலும் போகலாம். பட் இது வந்து நீங்க காமனா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட ஃபேமஸ் டெம்பிள் ஏதாவது இருந்ததுன்னா, அது யாராவது கட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த கட்டுனவங்க இன்ஃபர்மேஷன் அப்புறம் அந்த டெம்பிள பத்திய சில 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேமஸ் பிளேஸஸ். இது மட்டும் இல்லாம சில ஆறுலாம் வந்து சில ஊர்கள்ல ஃபேமஸா இருக்கும். அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். வேற ஏதாவது அந்த இடத்துல ஃபேமஸா இருக்குன்னா, அத பத்தி நீங்க சொல்லலாம் அவங்க கிட்ட. தென் கலெக்டர் நேம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்டர் நேம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படி அவங்க பேர நீங்க சொல்லும்போது, திரு அப்படின்னு போட்டு நீங்க சொல்லணும். ஒருவேள அவங்க வந்து லேடியா இருக்காங்க அப்படின்னா, திருமதின்னு சொல்லலாம். உயர் திரு சொல்லலாம். அது மாரி திருமதின்னு சொல்லிக்கலாம். அது பார்த்துக்கங்க. அடுத்து மினிஸ்டர் நேம். அதே மாரி ஜென்னா இருக்காங்கன்னா, திருன்னு போட்டு சொல்லுங்க. திருமதினா அவங்க லேடியா இருக்காங்கன்னா, அது பார்த்து சொல்லுங்க. இங்க வந்து உயர் திருன்னு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மினிஸ்டர் நேம்க்கு. ஆனா அவங்க நேம் வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அப்புறம் யுனிவர்சிட்டி ஆர் காலேஜ். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமஸா ஏதாவது காலேஜ் இருக்கு. இல்ல காலேஜ் இருக்குனாலே ஓகே தான். அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். வேற ஏதாவது யுனிவர்சிட்டி இருக்கு உங்க ஊர்லனா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அத பார்த்துக்கங்க. ஃபேமஸ் திங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்ப கோவில்பட்டி அப்டின்னா கடலை மிட்டாய். சிலருக்குலாம் அந்த குறியீடுனா கூட குடுத்துருக்காங்க இல்லையா? புவிசார் குறியீடு கூட குடுத்துருக்காங்க. அந்த மாரி ஏதாவது உங்க ஊர்ல சிறப்பு வாய்ந்தது இருக்கா? இப்ப பூண்டு கொடைக்கானல் பூண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, புவிசார் குறியீடு உண்டு. அது மாரி சில திங்ஸுக்கு ஃபேமஸா இருக்கா உங்க ஊருனா, அதையும் நீங்க கண்டு தாராளமா சொல்லலாம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உங்க ஊர்லேருந்து யாராவது இருக்காங்களா? அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்க. இதெல்லாம் இந்த டெப்த்துக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. பட் நீங்க ஏதாவது அவங்க கொஸ்டின் கேட்கும்போது ஓரளவுக்கு சொல்றதுக்கு தெளிவா தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி சொல்லுங்கன்னா 2, 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் சொல்றேன். த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அபௌட் யுவர் மேஜர் சப்ஜெக்ட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப முக்கியம். இப்ப போஸ்டிங் வந்து 8த் அண்ட் 10th லெவல் அப்படிங்கிறதுனால,
நெறைய பேர் இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கூட போவீங்க. அதனால உங்களுக்கு சப்ஜெக்ட் பத்திய இது அதிகமா கொஸ்டின்ஸ் வராது. ஸ்கூல் முடிச்சுட்டு போறவங்களுக்கு சப்ஜெக்ட் பத்தி பிரச்சனை கிடையாது. ஒருவேள நீங்க வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத நீங்க அங்க சொன்னா போதும். ஆனா, டிகிரி முடிச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்வியூக்கு இப்போ ஓஏக்குலாம் வந்து டிகிரி முடிச்சுட்டு போவீங்க. ரீடர் எக்ஸாமினர் போஸ்டிங்லாம் டிகிரி முடிச்சவங்க போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்க மேஜர் சப்ஜெக்ட் பத்திய ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கணும். அதாவது இப்ப நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா, அத பத்தி இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒண்ணு இப்ப ஏசியே ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, ஏதாவது உனக்கு செய்ய தெரியுமான்னா, அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் சார். இத ஓரளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க படிச்சத அங்க ஃபிட் பண்ண பார்க்கணும். அத சொல்ல வரேன் நானு. வேற எங்கேயாவது இப்ப நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டா இருந்திருக்கீங்கன்னா, அப்ப அந்த வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து அக்ரி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள வந்து இன்டர்வியூல கேட்கறாங்க. ஃபார்மர்ஸோட ஸ்கீம்ஸ் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எப்படி அதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா உங்க சப்ஜெக்ட்ல நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருக்கா? ஜஸ்ட் 1 ஆர் 2 சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நீங்க என்ன சொன்னாலும் ரொம்ப கிளியரா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண அவசியம் இல்ல. ஏன்னா அவங்க லைன் வேற, உங்க லைன் வேற. பட் தவறில்லாம தெளிவா சொல்லணும். அத பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இது வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் பத்தி. இப்ப வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னா இது எல்லாருக்கும் காமன். நீங்க 8த் லெவல்னாலும் சரி, 10த் லெவல்னாலும் சரி, இப்ப நீங்க ஒரு வாட்ச்மேன் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க வாட்ச்மேனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்குன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ தாராளமா அங்க சொல்லலாம். எனக்கு இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் வொர்க் பண்ணேன். அதெல்லாம் சொல்லலாம். ஏதாவது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, ஒரு வேள நீங்க அத நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா, அத கூட அவங்க கேட்டா சொல்லலாம். அனாவசியமா கதை இல்ல. பட் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷம் இருந்தேன், இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு எங்கேயாவது அசிஸ்டன்ட்டா இருக்கீங்க. ஒரு வேள ஸ்கூல்ல கூட லேப் அசிஸ்டன்ட்டா இருந்திருக்கேன் அப்படின்னா கூட, நீங்க சொல்லலாம். இத்தன வருஷம் நான் வந்து லேப் அசிஸ்டன்ட்டா இருந்திருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்னா என்னன்னு தெரியும். இந்த போஸ்ட் பத்தி உங்களுக்கு முதல்ல ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப எந்த போஸ்ட்டுக்கு போறீங்களோ, அந்த போஸ்ட் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லாம் சொல்ருவீங்க. ஒரு ஃபைல் எடுக்கணும், இல்லன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லணும். அது உங்க வேலைன்னு சொல்றீங்க. இப்ப ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப்ன்னு இருக்குங்க போறீங்கல்ல, உங்கள கேட்பாங்க. உங்களுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த போஸ்ட் சம்மந்தமா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, நீங்க அந்த போஸ்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு டிரைவர் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, ஜென்ரலா சில ஃபேமஸான சட்ட விதிகள் இருக்கு. அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து குடி போதையில வண்டி ஓட்டுனாங்கன்னா, அவங்களுக்கு என்ன அபராதம்? இது வந்து காமனா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, இவங்க டிரைவர் எக்ஸாம்க்கு அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறது வந்து அவங்க செக் பண்ணலாம். ரொம்ப எல்லா சட்ட விதிகளும் தெரியணும் இல்ல. இந்த மாரி 1 ஆர் 2 தெரியணும். அது மாரி கேட்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா, எந்த கியர டக்குன்னு மாத்தணும்? எப்படி நிறுத்துவீங்க வண்டிய? இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு காமன் திங்ஸ்ங்கிறனால அவங்க வந்து கேட்கலாம். இந்த 10த் லெவல் போஸ்டிங்ல எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர், பைலிஃப் இவங்களுக்குலாம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் குடுத்தரலாம். அதாவது பேப்பர்ல ஏதாவது எழுதி வச்சத குடுக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறத நீட்டா நீங்க எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா அத வந்து வாசிச்சு காட்ட சொல்லலாம். நீங்க கரெக்ட்டா வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் பண்றீங்களா? தமிழோ சரி, இங்கிலீஷோ சரி, அது கரெக்ட்டா பண்றீங்களான்னு பார்க்கலாம். அது அவங்க எதுல வேணா குடுக்கலாம். அது மாரி அத எழுத சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்க எழுதுங்க, டெர்ம்ஸ் எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க கரெக்ட்டா படிக்கணும், கரெக்ட்டா எழுதவும் தெரியணும். தமிழ்லயும் எழுத தெரியணும், இங்கிலீஷ்லயும் எழுத தெரியணும். இப்ப ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு முதல்ல அத ஆப்பரேட் பண்ண தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் பக்கத்துல இருக்க ஷாப்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் எப்படி ஆன் பண்றது, ஜெராக்ஸ் ஒரு காப்பி எப்படி எடுக்கிறது, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஒரு சிஸ்டத்துலேருந்து எப்படி ஜெராக்ஸ் மெஷினுக்கு அனுப்புறது? ஏன்னா பக்கத்துல மேக்ஸிமம் சிஸ்டத்துலேருந்தே அனுப்புற மாரி இருக்கும். அந்த மாரி கனெக்ஷன் கூட இருக்கும் இல்லையா? அப்ப அது எப்படி செய்றது? நீங்க வந்து அங்க பிரிண்ட்ன்னு அனுப்பிட்டா, அது எதோட கனெக்ட் ஆயிருக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர் கடைக்கு போயிட்டு, அங்க போய் சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கேதர் பண்ணிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். டைப்பிஸ்ட் போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் கண்டிப்பா தெரியணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த கீ எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த மாரி கேட்பாங்க. வேர்ட் ஒர்க் பண்ண தெரியுமா? எக்ஸெல் ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு கூட இது 1 ஆர் 2 மெம்பர்ஸ்க்கு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு வேர்ட் ஒர்க் பண்ண தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 10 வேர்ட் டைப் பண்ணிட்டு, நீங்க வந்து பிரிண்ட் எடுப்பீங்களான்னு கேட்கலாம். சப்போஸ் அவங்க கோர்ட்ல யாராவது லீவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கூட ஏதாவது டைப் பண்றதுக்கு ஒரு விஷயம் வரலாம். அதுக்காக நீங்க அத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்பலாம் வேர்ட்ல ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்க YouTubeல ஏதாவது ஒரு வீடியோ போட்டீங்கனாலே, எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அது பார்த்துக்கங்க. அது ஈஸி தான். ஓகே. இது வந்து உங்களுக்கு அ வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி. உங்க வொர்க் எப்படியோ அத பொறுத்து இருக்கு. உங்க லெவல் போஸ்டிங்க்கு ஏத்த மாரி. இப்ப 8த் லெவல் போஸ்டிங்க்கெல்லாம் இன்டர்வியூல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் வெரிஃபை தான் பண்ணுவாங்க. இந்த கிளீனிங் ஒர்க்கரு அது மாரிலாம் போட்டிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது தெளிவா வச்சுக்கங்க. வேற ஏதாவது 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க பயப்பட வேணாம்.
தென் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அண்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டீட்டெயில்ஸ் இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது இந்த எக்ஸாமுக்கு தான். அப்போ அதை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் யார் வந்து ஜட்ஜாக இருக்காங்க, அவங்களோட நேமு. அப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் நேம்லாம் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, மாண்புமிகு நீதியரசர் அப்படின்னு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்க மரியாதை தர்றீங்களா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. நீங்க பேசுற விதமே வச்சு அவங்க வந்து உங்கள கண்டிச்சுருவாங்க. சரிங்களா? அதனால இந்த டெர்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க பேர சொல்லுங்க. அப்புறம் பிளேஸஸ் எந்த பிளேஸ்ல இருக்கு? இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ்ல இருக்கு ஓகே. அது மாரி சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில இருக்கு ஓகே. அது மாரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க கோர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நாங்க போஸ்டிங் போறோம்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் போறோம்னு வச்சுக்கோங்க. உங்க கோர்ட்லாம் எங்க இருக்கு? அட்லீஸ்ட் எந்தெந்த கோர்ட் இருக்குன்னாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாரி கேட்பாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கோர்ட் இது இப்போ குடும்ப நல நீதிமன்றங்கள் அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. 1 ஆர் 2 உங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சு வச்சுக்காங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. 1 ஆர் 2 டைப்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஆனால் உங்கள் கோர்ட் இருக்கக்கூடிய பிளேஸ் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அது வந்து அவங்க கேட்கலாம். இவங்க பேர் கேட்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ் நேம் சப்போஸ் தெரிஞ்சதுன்னா அது கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அந்த லிஸ்ட்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் எழுதி ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியது. கோர்ட் இருக்கக்கூடிய இடம், ஜட்ஜ் நேமு இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த 10த் லெவல் போஸ்டிங்க்கு அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டர்வியூ வச்சு தான் மார்க் அதனால. 8த் லெவலுக்கு அதிகமா இந்த மாரிலாம் கேட்க மாட்டாங்க. பயப்பட வேணாம். இது முக்கியம். டெர்ம்ஸ் யூஸ்ட் இன் கோர்ட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வருமானா, வாய்ப்பு கம்மி. எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா அந்த ஜூனியர் பை லீவ், சீனியர் பை லீவ், எக்ஸாமினர், ரீடர் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஏதாவது ஒரு 4, 5 டெர்ம்ஸ் எழுதி குடுங்க பார்ப்போம். கோர்ட் சம்மந்தமா 2, 3 டெர்ம்ஸ் 4, 5 2, 3 டெர்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சா எழுதி குடுங்க பார்ப்போம்ன்னு சொன்னா, நீங்க அந்த இடத்துல இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்லயும் குடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து 10த் லெவல் போஸ்டிங்க்கு யூஸ் ஆகும். அவங்க பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வழக்கு. வழக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல கேஸ். எனி லீகல் கேஸ் ஆர் லாசூட் தட் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் இன் எ கோர்ட் ஆஃப் லா. அதாவது நீதிமன்றத்தில் பரிசீலனையில் உள்ள சட்ட வழக்கு. இதுதான் வழக்கு. நீதிமன்றம். நீதிமன்றம்னா இங்கிலீஷ்ல கோர்ட். இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வழக்குகள்லாம் விசாரிச்சு அதுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நீதிமன்றம். நெக்ஸ்ட் வந்து நீதிபதி. நீதிபதினா இங்கிலீஷ்ல ஜட்ஜு. இந்த பர்சன் இவங்க தான் வந்து அந்த வழக்கை விசாரிச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க. அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி. வழக்கறிஞர். வழக்கறிஞர்னா இங்கிலீஷ்ல லாயர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வழக்குக்காக வாதிடுபவர். இவங்கள்ட்ட போய் யாராவது ஒருத்தவங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்களுக்கு சட்ட ஆலோசனையும் அவங்க தான் குடுக்கணும். சட்ட ஆலோசகர்ன்னு சொல்லலாம். அது இவங்க சார்பா போயிட்டு நீதிமன்றத்தில வாதாடி இவங்களுக்காக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு சாதகமா இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர். நெக்ஸ்ட்டு சான்று. சான்றுனா எவிடன்ஸ். எவிடன்ஸ் வந்து என்ன வேணா இருக்கலாம். அதாவது சட்டத்துக்கு மூலமா ஒரு வழக்கு நடந்துட்டுருக்குன்னா, அத ப்ரூஃப் பண்றதுக்கோ, இல்ல டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கோ. ப்ரூவ் பண்றதுன்னா, இது நடந்திருக்கு. இது கன்ஃபார்ம் இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. டிஸ்ப்ரூவ்னா இது நடக்கல. இது வந்து தவறா இவங்களுக்கு மேல சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கிறது. அதுதான் ஆதாரம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்டா சொல்லலாம். அதுதான் எவிடன்ஸ். சாட்சி. சாட்சினா விட்னஸ். ஐ விட்னஸ் சொல்லுவாங்க. இது இப்ப நேர்ல ஏதோ ஒரு குற்றம் நடக்குதுன்னா, இப்போ ஒரு கொள்ள அடிச்சுட்டு போறாங்க. அவங்க யாரோ மறைஞ்சிருந்து பார்க்குறாங்கன்னா, அந்த மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க இல்லையா? அவங்க தான் சாட்சி. அந்த பெர்சன். அவங்க தான் வந்து இவங்க தான் செஞ்சாங்க. இத நான் பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். இத நான் கேட்டேன். இது எனக்கு தெரியும். அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா ஒரு பெர்சன். அவங்க தான் வந்து சாட்சி இல்லன்னா விட்னஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. நெக்ஸ்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். இது சம்மந்தமான சில டேர்ம்ஸ் மட்டும் பார்த்தரலாம். நிறைய டேர்ம்ஸ்லாம் நான் குடுக்கல. கொஞ்சமா தான் குடுத்துருக்கேன். பார்த்துக்கலாம். முறையீடு. முறையீடுனா ஃபைலிங். இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது. ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. சொத்து தகராறே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் சொத்த வந்து அவங்க அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பெர்சன் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இன்னொரு பெர்சன் மேல. அதுக்கு இவங்க ப்ரூஃப்லாம் குடுக்கணும். அந்த மாரி ஃபைல் பண்றாங்க இல்லையா? சட்ட ரீதியா அணுகுறாங்க. அதுதான் ஃபைலிங். முறையீடு. சந்தேக நபர் அப்படின்னா சஸ்பெக்டபிள் பெர்சன் அப்படின்னா, இவங்க குற்றம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்கள இவங்க கணிக்கிறாங்க இல்லையா? அந்த நபர் தான் சந்தேக நபர். எ பெர்சன் தாட் டு பி கில்ட்டி ஆஃப் எ கிரைம். இவங்க செஞ்சிருக்கலாம் இந்த குற்றத்த அப்படின்னு சந்தேகப்படலாம் சில பேர் மேல. அது சஸ்பெக்ட். குற்றம்னா கிரைம். அந்த இங்கிலீஷ் மீனிங் கிரைம் அப்படின்னா, அந்த
இடத்துல சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னால அது குற்றம் தான். சார்பாளர்கள்னா இங்கிலீஷில் பார்ட்டிஸ். த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் என்டைட்டில்ஸ் இன்வால்வ்ட் இன் எ லீகல் கேஸ். இந்த சட்டத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்பாளர்கள், சட்ட வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் ஜென்ரலாக சொல்ல போனால். அடுத்து முறையீட்டாளர், இதுக்கு வந்து இன்னொரு நேம் வாதி. இந்த வாதி, பிரதிவாதி, பெயிலு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். வாதி அப்படிங்கிறவங்க யார், அவங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம் என்ன, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பிளைன்டிஃப் அப்படின்னா தான் வாதி. ஒரு சட்ட நடவடிக்கை அல்லது உரிமை கோரலை நிறுவும் கட்சி. இப்போ அந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ ஒருத்தவங்களோட சொத்தை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சொத்து கேஸ் போட போகிறாருல்ல, இவர் என் சொத்தை அபகரிச்சிட்டாரு, எனக்கு நீங்கள் நியாயம் வாங்கி தரணும், லாயர்கிட்ட போய் ரீச் பண்ணுறாரு இல்லையா, அவர் தான் வாதி. ஏன்னா அவர் தான் இப்போ இன்னொருத்தர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறாரு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் பிரதிவாதி. இது வந்து டிஃபண்டன்ட். அது பிளைன்டிஃப், இது வந்து டிஃபண்டன்ட். பிரதிவாதி அப்படின்னா யாரு, சட்ட நடவடிக்கையில் வழக்கு தொடரப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். கேஸ் போட்டுட்டாரு ஒருத்தர் மேலே, அந்த இன்னொருத்தர் மேலே போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் இங்கே வந்து பிரதிவாதி. சட்ட நடவடிக்கையில் வழக்கு தொடரப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னா பிரதிவாதி, டிஃபண்டன்ட். நெக்ஸ்ட் துணை நீதிபதி. இதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் மேஜிஸ்ட்ரேட். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மேஜிஸ்ட்ரேட்னு கேள்விப்பட்டிருப்போம், இதுக்கு இதான் மீனிங்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஜட்ஜு தெரியும், லாயர் தெரியும், அதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். அப்போ மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவங்க யார் அப்படின்னா துணை நீதிபதி. இவங்க என்ன பண்ணுவாங்க, எ ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஹூ ஹேண்டல்ஸ் மைனர் லீகல் மேட்டர்ஸ். சில மைனரான சில சட்ட ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இவங்க யாருன்னா மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா துணை நீதிபதி. அடுத்து வழக்கறிஞர் பத்திரம். வழக்கறிஞர் பத்திரம் அப்படின்னா அஃபிடவிட். இதுக்கு இங்கிலீஷில் அஃபிடவிட், எ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபர்ம்ட் பை ஓத் ஆர் அஃபர்மேஷன் யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் இன் கோர்ட். அதாவது உறுதிமொழி இல்லைன்னா உறுதிமொழி மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அறிக்கை, அதுதான் வழக்கறிஞர் பத்திரம். இது வந்து அவங்க சான்றாக யூஸ் பண்ணிக்கலாம், எவிடன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் சான்றாக யூஸ் பண்ணிக்கலாம் கோர்ட்டில், தான் வழக்கறிஞர் பத்திரம். டைப்ஸ் ஆஃப் லீகல் ஆக்ஷன்ஸ், அதாவது வழக்கு தொடர்பு, அதுக்கு பேர் லிட்டிகேஷன். இதெல்லாம் ஜென்ரலாக மட்டும் தெரிஞ்சுக்காங்க, இது ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். மனு அப்படின்னா பெட்டிஷன், போய் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, அதுதான் வந்து பெட்டிஷன். அப்பீல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இப்போ கேசஸில் என்ன ஆகும்னா, லோயர் கோர்ட்டில் அவங்க வந்து கேஸ் வாதாடி இருப்பாங்க, ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கும், அவங்களுக்கு வந்து அங்கே சட்ட ரீதியாக அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இல்லை எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல, என்னோட சொத்தை அவங்க அபகரித்தது உண்மை, ஆனால் வந்து இவங்க எனக்கு நியாயம் கொடுக்கல அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, இவங்க எந்த கோர்ட்டுக்கு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா ஹையர் கோர்ட்டுக்கு. லோயர் கோர்ட்லேருந்து இவங்க ஹையர் கோர்ட்டுக்கு திரும்ப அப்பீல் பண்ண முடியும் ஒரு கேஸை, அதுதான் வந்து அப்பீல். இரண்டாம்னா அதே கேஸுக்கு செகண்ட் பெட்டிஷன் கொடுக்கறது. கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி. அப்புறம் நிலுவை, பெண்டிங் கேசஸ், இன்னும் முடிக்கவே இல்லை, சட்ட ரீதியாக அந்த வழக்கு வந்து முடிவு பெறவில்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா பெண்டிங் கேசஸ். இது இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதர் டேர்ம்ஸ், அது இது தெரிஞ்சுக்காங்க. த ஜாமீன் அப்படின்னா பெயில், அதுக்கு இங்கிலீஷில் பெயில். குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக விடுவிப்பதை பிணை அல்லது ஜாமீன் என கூறலாம். அவங்கள வந்து தற்காலிகமாக தான் விடுவிப்பாங்க, அவங்க போய் அந்த இடத்துல சைன் போடணும், ரெகுலராக அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதில் சைன் போடணும், ஆனால் வந்து தற்காலிகமாக அவங்கள வந்து விடுவிச்சிட்ருப்பாங்க, அதுதான் ஜாமீன். நீதிமன்ற அழைப்பாணை, இதுக்கு பேர் வந்து சம்மன். ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ பெயிலிஃபாக இருக்கீங்கன்னா ஒரு சம்மன் அனுப்பணும், இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு கொடுக்கலாம், இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கறதுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த பர்சன் வந்து இங்கே போடுவாங்க சைன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுனாலும் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு தமிழில் என்ன, இங்கிலீஷில் என்ன அப்படின்னா என்ன மீனிங், இது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? அதாவது இது எல்லாமே எனக்கு கொஸ்டின்ஸ் வருமா மேடம், பயமுறுத்துறீங்களே, இவ்வளோலாம் நான் படிக்கணுமா அப்படி பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நீதிமன்ற அழைப்பாணை, சம்மன். வழக்கு ஒன்றிற்காக சாட்சியம் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்க ஒருவரை நீதிமன்றத்துக்கு வரும்படி நீதிமன்றங்களால் அனுப்பப்படும் அழைப்பாணை.
ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க சம்மந்தப்படுத்திருக்கலாம். ஏதோ ஒரு வழக்குல அவங்க சம்மந்தப்படுத்திருக்கலாம். இல்லன்னா ஏதாவது அவங்க சமர்ப்பிக்கணும். அந்த பெர்சனுக்கு இவங்க ஒரு ஆர்டர் அனுப்புறாங்க இல்லையா? அதுதான் வந்து சம்மன். வாய்தா. வாய்தானா அட்ஜர்ன்மென்ட். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது, அந்த வழக்கை விசாரிக்காமலோ, அல்லது அடுத்த விசாரணைக்காகவோ ஒத்திவைப்பது. நெக்ஸ்ட் இந்த அதில ஃபுல்ஃபில் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்று பத்தாது. நீதிபதிய வந்து அப்படி அவங்க ஃபீல் பண்ணலாம். இந்த குற்றம் வந்து சரியா நிரூபிக்கப்படல. இதுக்கு சரியான சான்றுகள் எதுவும் கிடைக்கலன்னா, அவங்க அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அடுத்து ஒத்தி வச்சுருவாங்க. அது ஒரு டேட் குடுத்து இந்த வழக்கு வந்து மறுநாள் இந்த டைம்க்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லிடுவாங்க. அப்படி பண்றதுக்கு பேர் தான் வாய்தா. ஓகே. இது முக்கியமான சில டெர்ம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். நீதிமன்றம் சம்மந்தமா ஓரளவுக்கு எல்லாமே அனலைசிஸ் பண்ணிட்டு, Googleலேருந்து சர்ச் பண்ணி தான் குடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கங்க. இல்லன்னா எழுதி வச்சுக்கங்க. 10த் லெவல் போஸ்டிங் இருக்காங்க. இத மேக்ஸிமம் எழுதி வச்சுக்கங்க. 8த் லெவலுக்குலாம் இந்த அளவுக்கு போகாது. உங்களுக்கு பிராக்டிகல் இருக்கு. அதில மார்க்ஸ் வரும். அப்புறம் இன்டர்வியூல சில கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க 10த் லெவல் இருக்கவங்கலாம் இத எழுதி வச்சுக்கங்க. அடுத்து இந்த சிச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா, 10த் லெவல் போஸ்டிங்க்கு அதிகமா கேட்டுருக்காங்க. ஒரு வாட்ச்மேன் போஸ்டிங்கு, அப்புறம் பைலிஃப் போஸ்டிங் இந்த மாரிலாம் போஸ்டிங் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. ஈவன் இப்ப நடந்த டிரைவர் எக்ஸாம்ல கூட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அது என்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் அப்டின்னா, இப்ப ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. அது வந்து எதிர்பாராத நிகழ்வா இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்படிதான் கேட்பாங்க. இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டா கூட இருக்கீங்க ஜட்ஜுக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் தெரியும். உங்க பெர்சனல் அசிஸ்டன்ட்டா இருக்க மாரி. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த இடத்துல யாரோ அவங்கள தாக்க வராங்க. இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்க எப்படி அங்க ஆக்ட் பண்ணுவீங்க? அத எப்படி தடுப்பீங்க? உங்களால எப்படி முடியும்? இந்த மாரி கேட்கலாம். இந்த மாரி வாட்ச்மேனு இவங்களுக்கெல்லாம் என்ன கேட்கலான்னா, வெளியில இப்போ ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. இங்க யாரோ வந்து விசாரிக்க வராங்க. அதே சமயத்துல உள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ கோர்ட்டுக்குள்ள ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல இது 2த்தையும் உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யாரு ஹெல்ப் கேட்பீங்க? அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா பிரச்சனை உள்ளேயும் நடக்குது. வெளியிலயும் யாராவது வந்து இப்ப சண்டை போடுறதுக்கு வராங்க. அந்த மாரி நடந்துட்டுருக்கு. 2த்தையுமே நீங்க வந்து பார்த்தாகணும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து போன இயர்ல கேட்டிருக்காங்க. வாட்ச்மேன்க்கு கேட்டிருக்காங்க. அப்ப அப்ப நீங்க வந்து ஸ்மார்ட்டா எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க? அது வந்து நீங்க யோசிக்கணும். ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்றதுன்னா, இல்ல யாராவது போலீஸ் நண்பர்களோட நம்பர் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா எப்படியும் கோர்ட்ல ஒர்க் பண்ணனால எப்படியும் 1 ஆர் 2 நம்பர்ஸ் உங்களுக்கே குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு டக்குனு கால் பண்ணி வர சொல்லலாம். இல்ல அந்த இடத்துல எப்படி உங்களால ரியாக்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. இந்த மாரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அவங்க எப்படி வேணா கேட்கலாம். இப்ப டிரைவர் எக்ஸாம்க்கு கூட கேட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணா சரியா வரும்? அப்படிங்கிறத பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு, இது இப்படி செஞ்சா கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற சிச்சுவேஷன நீங்க அங்க வந்து கரெக்ட்டா குடுக்கணும். அதுதான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. இது வந்து கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு நான் மேக்ஸிமம் அனலைசிஸ் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். நெறைய பேர் சொன்னது இன்ஃபர்மேஷன் அட்டெண்ட் பண்ணவங்க சொன்னது, அப்புறம் நெறைய பேர் இன்ஃபர்மேஷன் குடுத்தது, எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் இப்ப நான் உங்களுக்கு வீடியோவா குடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பிராக்டிகல்க்கு என்ன மாரி கேட்குறாங்க, அந்த வீடியோஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வந்து அதுவும் உங்களுக்கு போடுறேன். ஓகே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.